வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு திக்கான சிக்கன் கிரேவி பண்ணிக்கிறலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, சாதம் எல்லாத்துக்கூடயும் ஒத்து போகும். இந்த கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டது 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இதை லைட்டாக செவக்க வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவு செவந்ததும் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்து வறுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்ததும் அது தனியாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். அதே சட்டிலேயும் திரும்பவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு ஊற்றிட்டு அதில் எண்ணெய் காஞ்சதுமா கொஞ்சமாக கடுவுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுவுளுந்தம்பருப்பு நல்லா லைட்டாக பொரிஞ்சு முடித்ததும் இதில் வந்து 2 கிராம்பு, ஒரு பட்டை, அன்னாச்சி பூ சின்னது ஒன்று சேர்த்து நான் அதை பொரிய விட்டுக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் போட்டு நான் லைட்டாக வதக்கிக்கிறேன். லைட்டாக வதக்கிட்டு பாதி வதங்கினதும் அதுக்கப்புறமா நான் இஞ்சி போட்டு 2ஐயும் உரித்து உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சு அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு அதை சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து 1 கிலோ சிக்கன் இருக்குது. இந்த சிக்கனை வந்து நான் இப்போ இந்த இது கூட மசாலா கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான கல் உப்பு வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா உருண்டு வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக வதக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கிற போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் காரன்மார மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த சிக்கன் கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், சிக்கனில் நல்லா அந்த மசாலா எல்லாம் திக்காக பிடிச்சி நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி மிக்ஸில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. திக்காக வரணும் இந்த கிரேவி. பாருங்கள், நான் அந்தளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. இந்த டைமில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஒரு கிண்டி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 20 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்த்தோம்னா பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வெந்துருச்சு. சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. நம்ம ஊற்றின